தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மின்வாரிய அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அங்குள்ள காசிதர்மம் கிராமத்தில் இலவச மின் இணைப்பு வழங்குவதாக கூறி விவசாயிகளிடம் பணம் பெற்று மோசடி செய்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பான விசாரணை நடத்திய மின்வாரியம் உதவி மின் பொறியாளர் முகமது ரஃபீக், கணக்கு மேற்பார்வையாளர் முருகேசனை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. முறைகேடாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச மின் இணைப்பை மின்வாரிய ஊழியர்கள் துண்டித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் கடையநல்லூர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இலவச கரண்ட்னு சொல்லி எங்களுக்கு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஐயா. இப்போ அந்த லைனை கட் பண்ணுறாங்க. முறையான ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே பணமும் கட்டியிருக்கோம். முறையான ஆவணங்களை எல்லாமே கொடுத்து தான் இந்த கரண்ட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். 2 லட்ச ரூபா கட்டி தான் நாங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு பணம் தேவையில்லை, எங்களுக்கு கரண்ட் தான் முக்கியம். ஏஇ எல்லாருமே தான் உடந்து சார், எல்லாருடைய உடந்தையில தான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் தப்பு நடந்திருக்கு. ஆனால் அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு எங்கள் மேலே இப்போ பாரத்தை திணிக்காங்க. முதல்வர் அவர்கள் ஏதாவது கவனத்துக்கு எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும்னு இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.